ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம், இல்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியா யோகம். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்த்துருப்போம். ஸோ கிரியா யோகம் அப்படின்னா என்ன, அது ஜோதிடத்தில் எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் கிரியா சரண்யா அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம்ம. ஓகே மேம். ஸோ கிரியா யோகம் அப்படின்றது புதுசாக இருக்குது. நாங்கள் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கிரியா யோகம் அப்படின்னா என்ன? கிரியா யோகம்னு பார்த்தீங்கன்னா, கிரியா யோகத்து மூலிமா விழிப்புணர்வை ஏற்படுத்தி தன்னைத்தானே உணர்வது வந்து கிரியா யோகம். இதன் மூலிமா மற்றவங்களையும் நம்ம வந்து இயக்கி, இப்போது ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு கோச்சாரம், தசாநாதன், புத்திநாதன் இது எல்லாமே நல்லா இருந்தும் ஏன் அவங்க டெவலப் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து அது ஒரு கிரக யுத்தமாக இருக்கும் ஜாதகத்து மூலிமா. இது வந்து நாங்கள் ஆழ்ந்த தியானத்து மூலிமா போய் அந்த கிரக யுத்தத்தை, இப்போ ஒரு கட்டத்தில் வந்து சனியும் செவ்வாயும் இருந்தால் ரெண்டு பேருமே ஒரு பலம் வாய்ந்த கிரகங்கள் இருக்கும்போது அதை யாரை ஆக்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயன்ட்டு ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 6th house 8th house இதெல்லாம் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ் தானாக வரும். அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை அவங்களே தானாக இழுத்து போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது எந்த பிளானட் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை பற்றி அவங்களுக்கு தியானித்து நாங்கள் ஒரு லைஃப் கோச் மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரியா ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்னு சொல்லி நாங்கள் ஒரு சென்டர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கோம். அது மூலிமா அவங்க லைஃப் அவங்க எல்லா நாளுமே நல்லா இருக்கலாம். அதுதான் எங்களோட நோக்கமே. இது தியானத்து மூலிமா நாங்கள் இயக்கி கொண்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஜோதிடம் அப்படின்றது எப்படி வந்து உள்ள வருது இதுக்குள்ள? அதாவது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம். அது வந்து நம்மளுக்காக கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜோதிடத்து மூலிமா எல்லாருமே ஃபுல்லாக டெவலப் ஆனாங்களா, அது மூலிமா ஒரு பெரிய சக்ஸஸ் யாராச்சும் ஆனாங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு வழிகாட்டி மட்டும்தான். ஸோ அந்த வழிகாட்டுதலை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற கர்ம விஷயங்களாக இருக்குது, அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் தாண்டி எல்லாருமே சக்ஸஸாக சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கிரியா யோகத்தோட அடிப்படையான கருத்து. ஸோ கிரியா யோகம்ன்றது தியானத்தில் கொண்டு போகிறீங்க அப்படின்றத பற்றி சொன்னீங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமும், ஒரு மனுஷனோட கஷ்டத்தை வந்து இது தீர்த்துரும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குதுல்ல? இப்போது மகா அவதார் பாபாஜி கிட்ட தீட்சை வாங்குறது பார்த்தீங்கன்னா ஜீசஸ், மகரே, சாய் அவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அவர் கூட வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதுரை மீனாட்சி அம்மன்னா எல்லாரும் வந்து இன்றைக்கி பெருசாக நம்ம கும்பிட்றோம். பட் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காலை பொழுதுல எல்லாத்துக்கும் நல்ல தரிசனத்தை கொடுத்த கடவுள் நைட்டான ஒரு தாமசமான குணத்தை வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்போ நைட்டான தாமச குணத்தில் அவங்க வீட்டு கோயிலேருந்து வெளியே வந்து நிறைய பேர்த்த வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சில பேர் திடீர்னு இறந்துறது, பிடிக்கிறது, ஒரு மாதிரி நிறைய ஒரு அபசகுரமான விஷயங்களாக நடந்துட்டு இருக்கும்போது மன்னர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நம்ம ஊரில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய பூஜாரிகள்லாம் கூப்பிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு யாகத்தை நடத்தினாங்க. அப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனோட தாமச குணம் வந்து கண்ட்ரோலுக்கு வரல. அப்போ அந்த நாட்டுக்கு வந்து சங்கராச்சாரியார் வந்து இருக்கும்போது இந்த பாண்டிய மன்னர்களை போய் இந்த கருத்தர்களை சொல்லும் போது எங்கள் வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அரண்மனையில் வந்து தங்குங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து அவருக்கு வந்து தியானம் செய்கிறாரு. தியானம் செய்யும்போது மதுரை மீனாட்சி அம்மன் மறுபடியும் தாமச குணத்துக்காக நைட்டு வெளியே வராங்க. கருவறையிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தியானம் பண்ணுறது பார்த்து இந்த தாமச குணத்தில் அந்த அம்மாவும் அவரை தாக்கறதுக்கு போகும்போது இவர் சில கவிதைகளும் சில பாட்டும் பாடும்போது அவங்க வந்து மனம் உருகிடுறாங்க. மனம் உருகினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கும்போது வரம்பெல்லாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் நைட்டு வந்து பரமபதம் விளையாடுவோம், இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் தாமச குணத்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் நான் ஜெயிச்சா நான் என்ன சொல்லணும், நீங்கள் எனக்கு அது கட்டுப்படணும் அப்படிங்கும்போது சிவபெருமான நடுவில் மீடியேட்டராக வச்சுக்கிட்டு 2 பேரும் ப்ளே பண்ணும்போது நைட் ஃபுல்லாக விளையாடுறாங்க, பரமபதம் விளையாடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. அப்போ தாய் சொல்கிறாங்க நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சங்கராச்சாரிய சொல்கிறாரு இல்லை நான் தான் அப்படின்னு. அப்போ சிவன் சொல்கிறாரு, மதுரை மீனாட்சியை நீ ஜெயிக்க கிடையாது, சங்கராச்சாரியார் தான். ஏன்னா நீ நைட்டு விளையாடும் போதே அவரை வந்து உன்னை யாகத்து மூலியமாகவும் யோகத்து மூலியமாகவும் உன்னை ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த தாய் மனம் உருகி இப்போ உனக்கு என்ன வேணும், இந்த தாமச குணத்தை எண்ணத்தை கை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியார் கேட்குறாரு. இது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிரியா யோகத்தினாலையும் தியானத்தினாலையும் அது யோசித்து சிந்தித்து செயல்பட்டு அந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி ராசி பிளான் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை, கோச்சாரம் பார்த்து
வருஷ பலன் கேட்டவங்க எத்தனை பேர் அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் நல்லாவும் இருக்கும், பட் அவங்க ஏதோ ஒரு கடன் லைஃப்பில் அவங்கள தன்னை கிரகங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள இப்போட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வரும். அந்த கிரக யுத்தம் நடக்கும்போது சில பேருக்கு இப்போ ஒரு 8th ஹவுஸ் பிளானட்டோட இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை போட்டு டிப்ரெஷனுக்கு எதையுமே செயல்படுத்தவே படுத்தாது. ஸோ நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா மனங்கிறது சந்திரன், அவங்களை நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணுங்கிற விஷயம் தானாக நடக்க போகுது. மைனஸ் நடக்காமல் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் இயங்க தான் போகுது. ஸோ தன்னை தானே பக்குவப்படுத்திக்கிறது தான் கிரியா யோகம். தியானத்தை மூலிமா இந்த ஜோதிடத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கிரியா யோகம் மனிதர்களுக்கு மட்டுமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம ஒரு சில கோயிலில் போகும்போது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அந்த யானையும் தினமும் கிரியா யோகம் பண்ணும். அதனால தான் அந்த பவர் நெத்தியில் இருக்கிறனால தான் அந்த தந்தத்துக்கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு அதான பலன் கிடைக்கிது. இப்போ குருவாயூரில் இருக்கிற கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை சிலை இருக்கும். அந்த யானை எந்த கேலண்டர் பார்க்க போகுது, என்ன வருஷம் தெரிய போகுது ஒன்றும் தெரியாது. பட் மாதம் ஏகாதசி அன்னைக்கு அந்த யானை எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கும். விரதம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால் இறந்துருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதோட உருவ அமைப்பை கோயிலுக்குள்ளே வச்சு அவங்க இன்னும் வணங்கிட்டு தான் வராங்க. ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு மட்டும் கொடுக்கல, அந்த 5 அறிவு இருக்கிற விலங்குகளுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களே கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது மனிதர் அருகே நம்ம அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸோ சிம்பிள். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கிரியா யோகம். ஸோ வந்து கிரியா யோகம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஜோதிடம்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் கிரியா யோகம்ன்றது ரொம்ப புதுசாக இருக்குது மக்களுக்கு. ஸோ இவங்க எல்லாரும் எதுக்காக கிரியா யோகம் பார்க்க வரணும்? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு தசாபதி நல்லா நடந்துட்டுருக்கு, அது இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 6க்கோ 8க்கோ விரயஸ்தானத்துக்கான கிரகங்கள் ஏதாச்சும் அமையும் போது அந்த ஃபஸ்ட்டு 3 வருஷம் இருக்கும்போது வீடு கட்டிடுவாங்க, வீடு வாங்கிடலாம், நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு, லைஃப் இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோன் போட்டு வாங்கிடுவோம், வீட்டை வாங்கிடுவோம். பட் அதுக்கப்புறம் வர தசாநாதன் புத்திநாதன் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய வீடு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சீசையில் இருக்குது சொல்லி பார்த்தீங்கல்ல. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி யார் பேரில் வீடு வாங்கணும், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் பேரில் வாங்குறதா இல்லை ஹஸ்பண்ட் பேரில் வாங்குறதா, யார் பேரில் லோன் வாங்கினா கரெக்டாக இது கட்டி முடிக்க முடியுங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வீடுங்கிறது எல்லாத்தோட லட்சியம், வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எத்தனை பேங்க்கில் சீசிங்கில் இருக்குது, பட் அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடு வாங்கலாமா, இப்போ கார் வாங்கினோம்னா ஃபுல்லாக லோன் கட்டி முடிக்க முடியுமா, யார் பேரில் சொத்து வாங்கலாம், இந்த பிஸ்னஸ் வந்து யார் பேரில் ஆரம்பித்தா இல்லை வீட்டில் நல்லா இருக்கும். இப்போ என்ன தான் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதிர்ஷ்டங்கிறது லேடிஸ்க்கு இருக்கும், அப்போ அவங்க பேரில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்க ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இயங்கிறதுக்கு காரணம் அவங்க கிரகத்தில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். சில பேர் வந்து இன்ஜினியர் படித்தா நல்லா இருக்குன்ட்டு இருக்கும், பட் அவங்க ஆர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆர்ட்ஸ் படித்தா அவங்க நல்லா டெவலப் இருப்பாங்க, பட் இன்ஜினியர் எடுத்துகிட்டு ஸ்விக்கியோ ஜொமேட்டோ இந்த மாதிரி உபரோவில் எத்தனை பேர் ஓட்டுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயத்தை வந்து பொட்டன்ஷியல் அவங்க தெரிஞ்சுக்காமல் தவறான விஷயங்கள், விதி மதி அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. விதியன்ட்டு வாழாமல் மதி மூலயமா நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜை வச்சு சிம்பிளாக லைஃப்பை நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கிறத மட்டும் பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கிற அடிப்படை மிகப்பெரிய பிரச்சனை என்ன கர்ம வினையாக இருக்கும் அதை கிளியர் பண்ணாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் மிகப்பெரிய லட்சியத்தை எட்டலாம். ஓகே மேம். ஸோ ஜோதிடம் அதை தாண்டி தியானம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தியானன்றது எப்படி இருக்கும்? கஸ்டமர் வராங்க இல்லை ஜோதிடம் பார்க்க வராங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான தியானங்கள் நீங்கள் வந்து சொல்லுவீங்க? அவங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக நாங்கள் யாருக்கும் தியானம் சொல்லி கொடுத்து கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் கண்டக்ட் பண்ணலை. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா குறைஞ்சது 2 hours ஆகும். அப்போ இப்போ நான் டக்குன்னு பார்த்து பேசுகிறதுல அதாவது எவ்வளவோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கடல்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த கடலை நம்ம ஒரு 5 minutesல பார்த்து நம்ம கற்றுக்க முடியுமா? முடியாது, காம்பினேஷன்ஸு. அப்போ அந்த தியானத்தை மூலிமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானம் பண்ணி ஒரு 48 daysக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பூஜையில் வச்சு இயக்கி அவங்களோட விஷயத்தை நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை, இது இங்கேருந்து தான் உங்களுக்கு இதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே தவிர நாங்கள் யாருக்கும் இப்போ அந்த யாகத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இல்லை. ஸோ இது ஆக்சுவலி முழுக்க கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம்? இல்லை, ஆன்லைன் கஸ்டமர்ஸ் யார் எங்கே இருந்தாலும் மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கிற நிறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா ஒரு விதத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்க என்ன தான் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்தில் நம்ம ஸ்டேபிளாக இருந்தாலும் நம்ம நாட்டை விட்டு போய் வாழும்போது அவங்களும் ஒரு அகதி மாதிரி மைண்ட் ரீதியாக ஃபீல் பண்ணுவாங்க. யாரும் அவங்க சப்போர்ட் இல்லை, நிறைய பிரச்சனை அங்கே போய் இங்கேயாச்சும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னா டக்கு 4 பேர் வருவாங்க, பட் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறையா நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணுறவங்க ஒன் டைம் கன்சல்டன்சி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நாங்கள் 3 years பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்தந்த டைமுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும்
நம்மகிட்ட கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களே. வேற என்னென்ன விஷயங்கள் வந்து கிரியா யோகத்தின் மூலமா நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போது சில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்கும். ராகு கேது தோஷமாக இருக்கும், மங்களி தோஷமாக இருக்கும் எல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம்ஸுங்கிறது அவங்களுக்கு இருக்கும். பட் கல்யாணம் பண்ணிட்டு 2 monthsல 3 monthsல டைவர்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் லைஃப்லேருந்து இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவோட வளர்ப்பு இல்லாமல் தனியாக வாழ்கிற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கிளாரிட்டி, அதாவது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற பொட்டன்ஷியல் வச்சு தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க. பட் அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த குடும்பத்தில் ஏதாவது அந்த தோஷங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, இப்போ ராகு கேது தோஷம் அப்படின்னா ஒரு 7 தலைமுறை, அதில் ஃபஸ்ட்டு 4 தலைமுறை தான் தோஷம் ஹெவியாக இருக்கும், அதுக்கப்புறம் வீரியம் கம்மியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், அதை பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். இந்த புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தானே இறக்குறது ஆட்டிசம் குழந்தைங்க தான் நம்மளோட மைய கருத்து. என்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸில் பாதி பேர் ஆட்டிசம் குழந்தைங்க. அவங்க பண்ணிவிட்டு அடுத்த குழந்தை பிறக்கிறது எந்த நல்லபடியாக பிறக்கணும். ஏன்னா அந்த இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் 15 நாளைக்கு முன்னாடி கரு உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த இறைவன் படைப்பில் இந்த வீட்டுக்கு தான் இந்த குழந்தை போய் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும். எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் பிறக்குது, இந்த குடும்பத்தில் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. நீங்கள் எங்கே கரு உருவாகணும் அப்படிங்கும் போது உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல வீட்டில் போய் நம்ம ஒரு கரு உண்டாகி நம்ம பிறந்து நல்ல விஷயத்த பண்ணுவோம். இல்லாட்டினா நம்மளும் பாவ புண்ணியத்துக்கு உட்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எந்த வீடு கஷ்டமாக இருக்கோ அந்த வீட்டில் போய் தான் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. ஓகே. அப்போது ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை வசதியாக பிறக்குது, ஒரு குழந்தை வந்து இதாக பிறக்குதுன்னா அவங்க கர்ம வினையை பொறுத்து தான். ஓகே. இப்போ ரஜினிகாந்த் அவர் பிறந்த ராசியில் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆயிடவும் முடியாது, இல்லை ஜெயலலிதா மேடம் பிறந்த டைமில் எல்லோரும் சிஎம் ஆயிடவும் முடியாது. அது வந்து அவங்களோட கர்ம பலன்கள் மூலிமா அது 15 நாளைக்கு முன்னாடியே வந்து பிரம்மனால எழுதப்பட்டதா, இந்த குடும்பத்தில் நீ போய் பிறக்கணும், இதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வரந்தான் தவிர தீதும் நன்றும் பிறர் தரர் வாரான்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம அந்த மனசுங்கிற சந்திரனுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ராமர் கிருஷ்ணர் அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் நம்மளை விட 1000 மடங்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க. பட் அவங்க மனதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. எதற்கும் சந்தோஷத்துக்கும் சந்தோஷப்பட மாட்டாங்க, துக்கத்துக்கும் வேதனைப்பட மாட்டாங்க. மனநிலையை ஒருமையாக வச்சுட்டு அவங்க நிறைய விஷயத்த கடந்து வந்தது தான். இப்போ நம்ம கௌதம புத்தர் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், ராஜ பரம்பரையில் சேர்ந்தவர் தான். பட் அவர் அந்த புத்தர் நிலைமை எடுக்கிறதுக்கு பல பிறவிகள் எடுத்திருக்காங்க. அப்போ மனிதனாகி நாமளும் எவ்வளோ தூரம் நம்ம கடக்க வேண்டியது இருக்கும். பட் நம்மளுக்குலாம் அதுக்கு டைம் கிடையாது. பிகாஸ் எல்லோரும் வந்து கமிட்மெண்ட்டு, மந்த்லி கமிட்மெண்ட்டு, குழந்தைங்களை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான விஷயத்தை அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறங்கிறது என்னோட நோக்கம். இப்போ நம்ம தான் வந்து இப்போ நம்ம நாட்டில் தான் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே எல்லாம் போயிட்டுருப்பாங்க. USA டாலரில் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா பிலீவ் இன் காட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளையும் தாண்டி ஒரு சூப்பர் கான்சியஸ் பவருங்கிறது இருக்குது, நம்மளை இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உண்மை. இப்போது தியானத்தோட விஷயத்த சொல்ல போனால் அன்றைக்கெலாம் கோயிலுக்கு போனோன்னா தேங்காய் உடைச்சிட்டு மாலை போட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் மைண்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கும் போது அந்த சவுண்டு 2 உடையும் போது கேட்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சகசர சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதை ஆக்டிவேட் பண்ணும்போது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு தெளிவு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். மாலையாக நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஈகோவை வந்து சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இயக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லா பொட்டன்ஷியலும் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஒன்றும் ஃபுல்லாக நம்பணும். நம்பிட்டிங்கன்னா ஒருத்தர் யார் கைவிட்டாலும் அவங்க நம்பும் ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒருபோதும் கைவிடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி இருக்கும்போது நம்புங்க. நம்பாட்டினா எதையுமே எந்த விஷயத்தையுமே பார்க்காம உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த உங்களோட 6th சென்ஸ் வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ சொல்லி பண்ணிக்கலாம். பட் 2க்கும் நடுவில் இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து. இப்போ இந்த தியானத்து மூலிமா நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600 வாட்டி நம்ம மூச்சு விட்டு எடுக்கிறோம். இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ நார்மலாக விட்டோம்னா 30 டைம்ஸ் நம்ம ப்ரீத் இன் அண்ட் அவுட் எடுப்போம். பட் 15 டைம்ஸ் தான் நம்ம விட்டு அது இருக்கணும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனிதருடைய ஆயுசு வந்து பார்த்தீங்கன்னா 120 100 வயசாக கிடையாது. ஒரு கிரகங்கள் எல்லாத்தோட கிரகங்கள் தசா புத்தி வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 120 வரும். அப்போ மனிதனுடைய முழு ஆயுசே பார்த்தீங்க அப்படின்னா 120. அப்போ நம்ம அந்த தியானத்து மூலிமா அந்த மூச்சை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடியில் இருக்கிற எல்லா சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயமாகும்.
இப்போ ஏன் நைட் எல்லாம் கண்டினியூஸாக 8 மணி நேரம் தூக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மூச்சு வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ அது தூங்காதப்போ தான் ஆயுசு கம்மியாகும் அப்படின்பாங்க. ஏன் கோவப்பட்ட ஆயுசு கம்மியாகும்னா நம்ம கோவப்படும் போது ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். அப்போ அந்த ஹை லெவலாக போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஆயுசு கம்மியாக இருக்கும் அப்படின்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமைதியாக வாழ்ந்து, இப்போது சில பேத்துக்கு பேரண்ட்ஸு சொத்து கொடுத்துருப்பாங்க, சொத்து கொடுக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். பட் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்தது ஒரே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து ஒரு நாளைக்கு 82,400 செகண்ட்ஸ் ஃப்ரீயாக கிஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணுமோ நம்ம பயன்படுத்தி வாழும்போது, ஏன்னா அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. எட்ட நேரத்தை கடன் வாங்க முடியுமா? முடியாது. யார்கிட்டையும் நம்மளும் கொடுக்கவும் முடியாது. நம்மளுக்கான மிகப்பெரிய சொத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டைமிங் தான். அந்த டைமிங்கை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏன்னா நம்ம ஆளுங்களும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களே நம்மக்கிட்ட ஒரு இயக்கம் பாடியில் பெருசாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹேபிட் ஒரு விஷயத்த நம்மளோட பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த லெஃப்ட் ஹேண்ட் யூசேஜை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? ஏன்னா இது ரைட் சைடு வந்து அக்கௌண்டிங், இது பண்ணும்போது அக்கௌண்டிங் பிரெயின் வந்து வேலை பார்க்கும், லெஃப்ட் சைடு வந்து க்ரியேட்டிவிட்டி. அப்போது அந்த ஒரு இயக்கத்தையே நம்ம பாடியில் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனங்கிறது நான் சொல்லுவேன். இப்போ வடநாடு சைடில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் அவங்களே நம்ம என்னமோ வேற ஆள் மாதிரி இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவாங்க. நம்ம பாடியில் எல்லா இயக்கத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்மளுக்கு மிகப்பெரிய அரிது மனிதராய் பிறப்பதில் அரிதுங்கிற மாதிரி, அதுவும் மனிதராய் பிறப்பது ரொம்ப நம்மளுக்கு நல்ல விஷயம். அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இயக்கி தியானத்து மூலிமா நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாங்கிறது மிகப்பெரிய சாத்தியக்கூறு. அதை வந்து முழு மனதோடு பண்ணிங்கன்னா நீங்கள் முழு பலனை பெறுவீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற இந்த கிரியா யோகம் அப்படின்றதுல வந்து 12 ராசிகளுக்கும் பார்த்து அதுக்கான பலன்கள் சொல்வீங்களா, இல்லை அதை தவிர்த்து வேறு எந்த மாதிரி அவங்களுக்கு பலன்கள் நீங்கள் சொல்வீங்க? ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்குலாம் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு அவங்களோட கொடுப்பினை சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபு மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா, தம்பி இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க நான் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு எந்த ஒரு யூசேஜும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த பொட்டென்ஷியல் நீங்கள் பசங்களுக்கு நம்பிக்கை, இப்போ குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அவங்க பேரில் சொத்தை எழுதி வச்சுட்டு எவ்வளோ மிகப்பெரிய செல்வந்தர்களை சொத்து கொடுத்துட்டு இன்றைக்கி நடுரோட்டில் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை பண்ணுங்கள், உங்கள் பேரில் சொத்தை வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ. ஒருத்தவங்க ஏமாற்றம் அடையாமல் இருக்கணும், வாழ்க்கையில் ஏமாற்றம் அடையாமல் இருந்தாலே அவங்க ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த ஏமாற்றம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் கோச்சோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ அந்த காலத்தில் தியானத்து மூலிமா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் போய் அரச மரத்துக்கு அடியிலெல்லாம் உட்காந்து பண்ணாங்கன்னா, விநாயகர் தான் மூலாதாரத்தை இயக்குறவர். ஸோ அப்போ அந்த பக்கத்தில் ராகு கேது சிலையை வந்து குண்டலினி சக்தி எழுப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே விநாயகர் தான் வந்து மூலாதாரம். அவரை வாழ்க்கையில் நம்ம மையப்படுத்தி நம்ம வச்சு மற்ற விஷயங்களை இயக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வீட்டுக்கு ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வைக்கணும். விளக்கேற்றி வச்சு காலையில் ஒரு வீடியோ ஒரு நறுமணமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அமைதி. வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்ற துரோகம் பின்னாடி காத்துட்ருக்கோம். உங்களுக்கு அதோட மூளை உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ உரியடி ஃபங்க்ஷன் எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துருக்கும் போது ஒரு 6 வயசு பையன், ஓகேங்களா, எல்லாம் பெரிய ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரி அடிக்க முடியல. பட் அந்த 6 வயசு பையன் கண்ணை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நிற்கிறான். கடைசியில் தான் தெரியுது அந்த பையன் தியானம் வந்து 5 வயசுலேருந்தே பழகிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த கண்ணை மூடி பழகிட்டு இருக்கும் பொழுது அந்த டிஸ்ட்ராக்ஷன் மற்றவங்களாம் பின்னாடி இருக்கிற சவுண்ட் ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அம்மா சொல்கிறது மட்டும் அந்த பையன் காதில் விழுகுது. அவங்க அம்மா கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. அந்த பையன் அந்த கைட்னஸ்லேயே வராரு. கரெக்டாக நெல்லு மகனே அதை அடின்னு சொல்லும் போது அந்த கரெக்டாக அந்த உரியை அடிக்கிறாங்க. ஸோ அந்த 6 வயசு பையனோட பவர் சக்தி நம்மளுக்கு அப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இயக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அந்த தியானத்தோட பலனே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி விட்டுரும் நெகட்டிவிட்டிஸு. ஓகே. அந்த பாசிட்டிவிட்டி மட்டுமே உங்களை இயக்கும். மனசு தெளிவாக இருந்து மூளை அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துடும். ஓகே. இப்போ பொதுவாகவே ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ நேரம் தியானம் பண்ணலாம், எந்தெந்த நேரங்களில் வந்து தியானம் பண்ணலாம்? தியானங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சதோ ஒரு 5 டைம் பண்ணலாம். அந்த தப்பு 5 டைமுங்க ஒரு ½ hour நம்ம மனசு எப்போல்லாம் வந்து ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்குதுன்னு சொல்லி தோணும் போது அப்போ நம்மளுக்கு ஒரு நிறையா இப்போ ஒரு ட்ரெஸ் கிடைக்க போகிற ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 10 ட்ரெஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகும். பட் நம்மளுக்கு அது பிடிச்ச விஷயம்ட்டு ஒன்று இருக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷனில் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அதில் எது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தனியாக ஒரு இதை எடுத்துக்காட்டும். உங்களுக்கு தியானத்தோட பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுக்கு ஏதாவது முத்திரைகள் மாதிரி ஏதாவது இருக்கா? தியானங்கள்ல நிறைய பேர் வந்து முத்திரைகள்லாம் இருக்கு, கை கால் இந்த மாதிரிலாம் நார்மலாக பேசிக் இதே வச்சுக்கலாம். கடவுள்னு சொல்லுவாங்க, இது நம்மளும் கடவுளும் இணைந்திருக்கிற இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸஸ் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த மாதிரி போய்க்கும் போது நான் பண்ணுறது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கிரியா யோகம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பலன்கள் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கண்டிப்பாக அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ.